வீட்டையே கோவிலா மாற்றக்கூடிய நறுமண பொடி நம்ம வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த பொடியை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிறிதளவு நம்ம அரைத்து வச்சிருக்க இந்த பொடியை எடுத்துட்டு கொஞ்சமாக கிண்ணத்தில் போட்டு பன்னீரை ஊற்றி பூஜை சாமான்களுக்கு பொட்டு வைப்பதற்கு, நிலைவாசலில் பொட்டு வைப்பதற்கு பயன்படுத்தலாம். சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கவும் இந்த பொடியை பயன்படுத்தலாம். வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீரில் இந்த பொடியை கொஞ்சமாக போட்டு கலந்தும் வீடு துடைக்கலாம். வீடு முழுவதும் தெய்வீக வாசனை எப்போதுமே நிறைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நிலைவாசல் தெளிக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக இந்த பொடியை கலந்து நிலைவாசல் தெளித்தோம் அப்படின்னா வீட்டுக்கு அவ்வளவு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அத்தனை தெய்வங்களும் தேவதைகளின் அம்சமும் உங்களுடைய வீட்டில் சேர்ந்து இருக்கும். வீட்டில் இல்லாத தெய்வ சக்தி கூட நிலையாக வந்து நிரந்தரமாக குடிக்கொள்ளும். நம்ம வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இருக்காது. கண் திருஷ்டியால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது. கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியாலும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த